கர்ணனுக்கு மட்டும் ஏன் அதிக புகழ் தர்மரை விட? அர்ஜுனன் ஒரு நாள் கிருஷ்ணரிடம் கேட்டான். தர்மரை விட கர்ணனையே பெரிய கொடையாளி என்று மக்கள் ஏன் கருதுகிறார்கள்? 2 பேருமே எதையும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவர்கள்தானே. கர்ணனுக்கு மட்டும் ஏன் அதிக புகழ்? சரி, என்னுடன் வா, காட்டுகிறேன் என்று கூறி அர்ஜுனனை அழைத்து கொண்டு சென்றார் கிருஷ்ணர். இருவரும் பிராமணர்களைப் போல வேடமிட்டு கொண்டு தர்மரின் அவைக்கு சென்றார்கள். யாகம் நடத்த சந்தன கட்டைகள் வேண்டும் என்றார்கள். மன்னர் தர்மர் உடனே சந்தன மரங்களை வெட்டி கொண்டு வருமாறு தன் ஆட்களை நாடு முழுவதும் அனுப்பினார். ஆனால் அப்பொழுது மழைக்காலம். கொண்டு வந்த மரங்கள் எல்லாம் ஈரமாகி இருந்தன. அவற்றை கொண்டு யாகம் நடத்த முடியாது. இருவரும் கர்ணனிடம் சென்று அதே கோரிக்கையை வைத்தார்கள். கர்ணன் யோசித்தான். அடடா, இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் காய்ந்த கட்டைகள் கிடைக்காது. அதனால் என்ன, கொஞ்சம் பொறுங்கள் என்றான். கோடாரியை எடுத்து வந்தான். மாளிகையின் கதவுகளும் ஜன்னல்களும் சந்தன மரத்தால் செய்யப்பட்டவை. கர்ணன் அவற்றை வெட்டி எடுத்து கொடுத்தான். இருவரும் திரும்பி வரும்பொழுது கிருஷ்ணர் கேட்டார், இப்பொழுது புரிகிறதா? தர்மரிடம் கதவையும் ஜன்னலையும் உடைத்து தாருங்கள் என்று கேட்டிருந்தால் அவரும் உடனே தந்திருப்பார்தான். ஆனால் அவர் தானாகவே அவ்வாறு சிந்திக்கவில்லை. நாம் கேட்கவே இல்லை, அவனாகவே யோசித்து செய்தான். யுதிஷ்டர் கொடுப்பது தர்மம், கர்ணன் கொடுப்பது விருப்பம். எந்த வேலையும் விருப்பத்துடன் செய்தால் அது போற்றப்படும் செயலாகும். இதிலிருந்து தெரிவது என்ன? அதை விருப்பத்துடன் செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அப்படி